அந்த கடவுளிடமிருந்தே மும்மூர்த்தி அஸ்திரங்களை வாங்கிய ஒரே ஆள் யாருன்னு தெரியுமா? மேகநாதனின் சிறு வயதிலேயே தந்தையினிடத்திலிருந்து ராவணன் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு உபதேசம் செய்கிறார். மேகநாதா, இனிதான் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய உள்ளது. எந்த ஒரு கலையையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் கற்றுக்கொள். மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை விட சக்தி வாய்ந்த அஸ்திரம் எதுவும் இல்லை. அதிலிருந்து ஒன்றையாவது அடைய முயற்சி செய். அவற்றை சக்தியால் அடைய முடியாது, உன் பக்தியால் தான் அடைய முடியும் என்றார். அதை மனமாற ஏற்ற மேகநாதன் தன் கடுமையான தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் மகிழ்வித்து சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தையும், விஷ்ணுவிடமிருந்து நாராயணாஸ்திரத்தையும், பிரம்மதேவரிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தையும் அடைகிறார். மகாபாரதத்தில அர்ஜுனரை எடுத்துக்கொண்டால் துரோணரிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தையும் சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தையும் வாங்கியிருப்பார். ஆனால் அவரிடம் நாராயணாஸ்திரம் இருந்திருக்காது. அதேபோல் அஸ்வத்தாமனிடம் பிரம்மாஸ்திரமும் நாராயணாஸ்திரம் இருந்தது. ஆனால் பாசுபதாஸ்திரம் இல்லை. இந்த மும்மூர்த்தி அஸ்திரங்களை ஒரு குருவிடம் இருந்து கூட வாங்க முடியும். ஆனால் இந்த 3 அஸ்திரங்களையும் அந்த கடவுளிடமிருந்தே நேராக தன் தவ வலிமையால் வாங்கிய ஒரே மாவீரன் மேகநாதன் மட்டும்தான். உங்களால் இந்த அஸ்திரங்களில் எதையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்?